அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. மதுரை அழகர் கோவில் ஆடி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். ரமேஷ், மதுரை அழகர் கோவில் ஆடி தேரோட்டத்தோட சிறப்பு குறித்து சொல்லுங்க. அங்கு இந்த ஆடி தேரோட்டத்தை நேரில் காண்பதற்காக எவ்வளவு பக்தர்கள் அங்கு கூடியிருக்காங்க? நிச்சயமாக ஆனந்தி, மதுரை மாவட்டத்தில் மிகவும் பிரசித்தி திருக்கோவில் இந்த கள்ளழகர் திருக்கோவில். இது 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகவும் போற்றப்படுகிறது. இந்த சூழ்நிலை இந்த அழகர் கோவிலுக்கு கூடிய இந்த கள்ளழகர் திருக்கோவில்ல ஆண்டுதோறும் ஒவ்வொரு மாதமும் ஒரு திருவிழாவுக்கு ஆலயத்திற்குள்ளே நடைபெறுவது வழக்கம். அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு சித்திரை திருவிழா. அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆடி திருவிழாவானது மிகவும் கோலாகலமாக ஆலயத்தில் நடைபெறும். அதாவது 11 நாட்கள் திருவிழாவாக ஆலயத்தில் கொண்டாடப்படுகிறது. கடந்த 24ஆம் தேதி ஆலயத்தில் இந்த ஆடி பிரம்மோற்சவ பெருவிழாவிற்கான கொடியேற்றமானது ஆலய தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்கியது. அன்றிலிருந்து கள்ளழகர் என்ற சுந்தரராஜ பெருமாள் தினமும் ஒவ்வொரு வாகனங்கள், சிம்ம வாகனம், சேஷ வாகனம், குதிரை வாகனம், யானை வாகனம் உள்ள பல்வேறு வாகனங்கள் ஆலயத்தில் எழுந்தருளி ஆலய உட்பிரகாரத்தில் வலம் வந்தால் இந்த ஆடி திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான இன்று ஆடி பௌர்ணமியான இன்று திருத்தேரோட்டமானது ஆலயத்தை தேரடி வீதிகளானது இன்று நடைபெறுகிறது. காலை 8 மணிக்கு மேல் இந்த தேரோட்டமானது துவங்கியது. தேரோட்டத்தில் கள்ளழகர் என்ற சுந்தரராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் பவனி வருகிறார். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரின் வடம் பிடித்து தற்போது இழுத்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக அந்த 4 மாட வீதிகளிலும் தேரின் வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க தற்போது இழுத்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் அங்கே பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இந்த தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பெரும்பாலானோர் தங்களது சுப நிகழ்ச்சிகளும் குறிப்பாக கள்ளழகர் பெருமானை தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அப்படி வழங்கக்கூடிய இந்த கள்ளழகரை இன்று ஆடி திருவிழா என்பதால் ஏராளமானோர் பழமை மாறாமல் மாட்டு வண்டிகளிலும் பல்வேறு வாகனங்கள் வழியாக வந்து இந்த தேரோட்டத்தை கண்டு விட்டு செல்வார்கள். தொடர்ந்து இந்த தேரோட்டம் சில நேரத்தில் நிறைவேற்ற பிறகு இன்று மாலை ஆலயத்தின் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பணசாமி சன்னதியில் சந்தன காப்பும் படிபூஜைகளும் சிறப்பாக நடைபெற உள்ளது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் தக்கார் வெங்கடாச்சலம் மற்றும் கோவில் துணை ஆணையர் ராமசாமி தலைமையில் தற்போது வந்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குடிநீர், கழிவறை உள்ளிட்டவை தற்போது ஏற்படுத்தி வருகிறார்கள். மேலும் பாதுகாப்பு பொறுத்தவரை மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிவபிரசாத் தலைமையில் 800க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் கடந்த 2 நாட்கள் நேற்று முதல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 10 உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு பக்தர்களின் பாதுகாப்பையும் உறுதி செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்று மதுரையிலிருந்தும் மேலூரிலிருந்தும் அழகர் கோயிலுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கூட்ட நேரத்தினை தவிர்க்கும் பொருட்டு பேருந்து மாற்றம் செய்யப்பட்டு அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது.